லிங்கு 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 ஸ்னேகாவை பார்த்து வளைஞ்சிட்டு இருந்தா? ஸ்னேகா அழகா இருந்தாங்கல்ல. அழகா இருந்தா அவ கூட பேச வேண்டியதானே? என்னது கூப்பிட்ட? கனி இருப்ப காய்க்கவன் தட்டு. என்னது? கனி மாதிரி ஒரு அழகான பிள்ளை ஒட்டி வராசிட்டு இருக்கும்போது காய் மாதிரி இருக்க ஸ்னேகா போய் பாப்பனா? போய் சொல்லாதடா. கனி என்னை விட ஸ்னேகா அழகா தான் இருந்தாங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். அது நீ சொல்லக்கூடாது. சரிப்பா நான் சொல்லடே. இந்த பிள்ளைகளுக்கு இருக்குதே. என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. என்ன? இல்ல. என்னல ஒரு சில வந்து என்ன வந்து இல்ல. என்ன இல்ல வந்து வாங்க வந்து என்ன ஒண்ணுமா எடுத்துக்கோங்க. சட்டை பேண்ட் அப்புறம் நீங்க கேட்ட பொம்மைங்க ஹேங்கர் கூட இருக்கு. மாதிரி அண்ணாச்சி லைட்லாம் போடு. அண்ணாச்சி ஹலோ அஸ்டேட் சார், உங்களுக்கு என்ன ஒண்ணுமா எடுத்துக்கோங்க சார். தேங்க்ஸ் சார். முரளி சார் இந்த பிங்க் எடுத்துக்கோங்க. ஓகே சார். சோபன் சொல்லுங்க சார். அந்த எல்லோ எடுத்துக்கோங்க. சரிங்க சார். ரமேஷ் சார் போய் என்ன இந்த ரெட் எடுத்துக்கோங்க. அந்த விக்கை சரி பண்ணி எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் போலாம் சார். சரி இல்லை மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணு. அண்ணாஜி அப்புறம் மாதிரி அண்ணாச்சி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. கண்ட போல வந்துட்டு இருப்பானுங்க. 2 சாரியை கலவாண்டு போன கூட தெரியாது. இங்க ஒரு செக்யூரிட்டி நிக்க சொன்னேன்னு சொல்லு. அண்ணாச்சி நீ அழாதல்ல. லிங்கு ஆரா ஒரு சத்தத்தையும் காணோம். ஆமா சரி வா பின்னாடி போய் பாப்பா. கனி நில்லு. என்ன நேத்து நைட் ஹோம்க்கு வந்தியாளா? வந்தேனே. காலையில கூட பார்க்கல. ஏய் லூசு, காலையில பாத்ரூம்ல இந்த துண்டு கேட்கும்போது நான் தான் எடுத்து கொடுத்தேன். காலையில துண்டு கட்டிட்டு தானே பாத்ரூம் போனேன். அது முந்தா நேத்துல. ஓ முந்தா நேத்தோ? இருக்கும் நான் தான் மறந்துருப்பேன். மாப்பிள்ள நில்ல. நேற்று ராத்திரி நீ ஹோம்க்கு வந்தியா? இல்ல நீ போதும் ஹோம்க்கு வந்தியால? இல்லல ஷூட்டிங் முடிஞ்சதும் அப்படியே ஸ்னேகா காரை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டை அடைச்ச கண்டுபிடிச்சோம்ல. காலையில கூட நான் உன்னை ஹோம்ல பாக்கலையே. ஸ்னேகாவை பார்த்த பிறகு எங்க முடிஞ்சா உனக்கு எப்பல தெரியும்? ஆமால யாரை பார்த்தாலும் ஸ்னேகா ஞாபகமாவே இருக்குல்ல. இருக்கும். அல்லிக்கோ அல்லிக்கோ சொல்லும் போதே உள் நெஞ்சில். இது என்ன பாட்டுல? இல்ல போல. உள் நெஞ்சில் கொண்டாட்டம். ஞாபரணாய நமஹரணீம் சுகாய நமஹ சுரஜாங்காய நமஹ
கேலடு தட்டி போன வயசுல அண்ணாச்சிக்கு பிறந்த நாளா. ஒன்றும் இல்லை ரிங்டோனு வச்சிருக்கிறது பாருல. ஹலோ அக்கா, நான் நாகு பேசுறேன்க்கா. எங்க அக்கா இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இல்ல. நாகா எந்திரிச்சு போங்களா, போய் வேலையை பாருங்க. ஏய் என்ன பூ சொல்ற? ஏய் என்னடா? என்னக்கா நீ? நாகும் இன்னைக்கு அசாம் போறாளாம். அசாம்கா எதுக்கு? அந்த மாமியோட மாவன் அங்கே தான் இருக்கா. அவளுக்கு அபாஷன் ஆயிட்டா. எல்லாரும் பார்க்க போகிறாங்களா. அப்படியே நாகத்தையும் கொண்டு போய் அங்கேயே வீட்டு வேலைக்கு விட்டுட்டு வர போகிறாங்களா. அவ்வளோ தூரமா? எனக்கு பயமாக இருக்குது சோஃபி. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்க. சின்ன பிள்ளை அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன பண்ணுவா எனக்கு ஒன்றுமே புரியல. பயப்படாத பிள்ளை. அண்ணாச்சி பர்த்டே கொண்டாட்டமாக இருக்கு. முதல்ல போய் நீ அவளை கூட்டிட்டு வா. மற்றதை பிறகு பார்த்துக்கலாம். கிளம்பு. என்ன யோசிக்க? போலாம். சரி இப்போ என்ன யார் கேட்டாலும் குடால இருக்கேன்னு சொல்லு. சரி நான் பார்த்துக்கிறேன். அண்ணாச்சி சீக்கிரமா போங்க. அக்கா ஏலா நாகு. நாகு நல்ல வேலைக்கா, உன்னை பார்த்துட்டேன். நீ அசாம் கிசாலாம் போக வேண்டாம். நீ பேசாம கூட வந்துரு. இல்லக்கா, நான் பிரியப்பட்டு தான் போறேன். அசாம்ல இருக்க காயத்ரி அக்கா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாவ. அதுக்காக அவ்வளோ தூரம் போகணுமாடி? ஏன் போனா என்னக்கா? அன்னைக்கு லிங்கனை கூட சொன்னாவல்ல, பொம்பளை பிள்ளைனா தைரியமா இருக்கணும்னு. நான் உன்னை மாதிரிக்கா இருந்துக்கிடுவேன்க்கா. இத வந்துட்டேன் மாமி. வணக்கம் மாமி. வாடி, என் பொண்ணு கவுகாத்தில இருக்கா. இவ சொல்லியிருப்பல. சொன்னா மாமி. ஆனா சின்ன பிள்ளை அவ்வளோ தூரம் எப்படி அனுப்புறது? அவ பெரிய மனுஷி ஆயிட்டாடி. 8 ஊரை கட்டிக்காப்போ. ஆனா ஒரு விஷயம், வெளியூருக்கு போறதுனால சம்பளத்தெல்லாம் அவனு ஜாஸ்தி பண்ணி கொடுக்க முடியாது. என்ன புரியுறதா?